ஆனா விஜயண்ணா, ஏன்னா திரும்ப திரும்ப அரசியல் தற்கொலை மாதிரியே பேசுறீங்க? அவங்கதான் ஏதோ தற்கொலை எழுதி கொடுக்குறாங்கன்னா அதை ஏன்னா அப்படியே படிச்சுட்டு போறீங்க? எப்படி இலவசம் தர மாட்டோம், இலவசம் கொடுத்து ஏமாத்தாதீங்க, இலவசத்தை வாங்காதீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவரு ஆட்சி அமைச்சிட்டால் எல்லாருக்கும் நிரந்தர வீடு, தமிழ்நாட்டுல வாழ்ற எல்லாருக்குமே நிரந்தர வீடு, அப்புறம் தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லாருக்குமே ஒரு வீட்டிற்கு ஒரு மோட்டார் சைக்கிள். டை 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 யார் தாண்டா நீங்களா? அதைத்தாண்டா நானும் உங்கள்ட்ட கேக்குறேன். எங்க இருந்துடா வர்றீங்க நீங்கெல்லாம்? எங்க தலைவர் என்ன பேசிருக்கிறாருன்னு முதல்ல நல்லா காது கொடுத்து கேளுங்க தம்பி. காது சரியா கேட்கலனா விளக்கணைய ஊத்தி நல்லா குச்சி வச்சு குத்தி அடப்பெல்லாம் எடுத்துட்டு ஒரு தடவைக்கு 10 தடவை எங்க தலைவர் என்ன பேசியிருக்கிறாருன்னு கேளுங்க தம்பி. எங்க தலைவர் என்ன பேசியிருக்கிறாரு அப்படின்னு அத கூட புரிஞ்சு கொள்ள முடியாத அரசியல் அறிவில்லாதவர் தான் இந்த தம்பி. இந்த தம்பி சொல்றாரு, எங்க தலைவர் சொன்னாராம் இலவசமே வேணாம், இலவசத்தெல்லாம் எதிர்க்கணும் அப்படின்னு சொன்ன விஜய் அவர்களே, தேர்தலில் ஜெயிச்சிட்டோம்னா நாங்க வீடு தர்றோம், பைக்கு தர்றோம், காரு தர்றோம், இப்படி எல்லாம் எங்க தலைவர் சொன்னது மாதிரி இங்கே ஒரு கேள்வி கேட்கிறாரு. எந்த இடத்துலயுமே எங்க தலைவர் நாங்க தேர்தலில் ஜெயிச்சு வந்தோம்னா இலவசமா தர்றோம்னு சொல்லல. இந்த நாட்டோட பொருளாதாரத்தை உயர்த்தணும், அதன் மூலமா ஒவ்வொரு மனிதனும் தனக்குன்னு சொந்த வீடு, ஒவ்வொரு வீட்டுல இருசக்கர வாகனம், இப்படி தன்னோட பொருளாதாரத்தை உயர்த்திக்கணும் அப்படிங்கிற அர்த்தத்துலதான் இத பேசியிருக்கிறாரு. இந்த நாடு நல்லா இருக்கணும், இந்த நாட்டுல உள்ள மக்களோட தரம் உயரணும் அப்படின்னா இந்த திட்டங்களுக்காக ஒதுக்கப்படுகின்ற நிதியை முழுமையா செலவு பண்ணணும். அப்பதான் இந்த நாடு முன்னேற்ற பாதைக்கு போகும். இந்த நாடு எப்படி போனான்னா, நாட்டு மக்கள் எப்படி போனான்னா, முதல்ல நம்ம வீடு, நம்ம வீட்டு மக்களோட தரத்தை உயர்த்தணும்னு நினைச்சா உங்களை போல வீடியோ பதிவு போட்டுக்கிட்டு ஷால்ரா அடிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதான்.